கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 3 ஹார்ஸ்க்கான இந்த படம் என்னடா இவ்வளோ லென்த்தாக போகுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கொஞ்சம் கூட ஓட்டல. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட். அட்லீஸ்ட் தளபதியாச்சும் இந்த படத்தை காப்பாற்றுவாரா அப்படின்னு நினச்சோம். அதுவும் கிடையாது. இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அதான் கிடையாது. தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. எப்படி ஜெர்சி படத்தில் நானி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அப்போ வந்து அவ்வளோ வெறியோடு ஒரு கத்துவாரோ, அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸ் இந்த படத்தை விட்டு வெளியே வரணும்னு ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தில் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அர்ச்சனா கல்பாத்தி இந்த படத்துக்கு பெரிய ஹைப் தராதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வெங்கட் பிரபுவும் எல்லா இன்டர்வியூஸ்லையும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தார். ஆனால் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைபவும் பிரேம்ஜி இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கர ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னடா ஹைப்பு, விஜய் ஃபேன்ஸ் விஜய் படத்துக்கு மேல வைக்காத ஹைப்பா அப்படின்ற அளவுக்கு பயங்கர விஜய் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருந்தாங்க. விஜயோடைய கெரியர்ல உண்மையிலேயே இந்த படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இருந்துச்சா இல்லையா போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். தளபதி விஜய எப்படா பெரிய ஸ்கிரீன்ல கொண்டாடலான்னு காத்துட்டு இருந்த விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லியோ படம் வந்ததா இருக்கட்டும், வாரிசு படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பீஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தந்துட்டே இருந்தது. ஒரு ஃபுல் படத்தால விஜயை நம்ம எப்படா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு படத்தை தான் வெங்கட் பிரபு பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட மக்களுக்கு தந்திருக்காரு. படத்தோடைய ஆரம்பத்திலே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தோடைய டைட்டில் வந்து தளபதியோட டைட்டில் கார்டு வருது. இதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் வருது. இந்த சாங்லயும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரைசேஷன்லாம் வந்து வளவளன்னு இழுக்காம ஜஸ்ட் என்னென்ன இருக்கோ பட்டுன்னு சொல்லிட்டு படத்துக்குள்ள போறாங்க. படத்துக்குள்ள போனதும் ஒரு இடத்துல கூட லேக் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன் பிளேல ரொம்ப எங்கேஜிங்கா கொடுத்திருந்தாங்க. தளபதியோடைய படத்துல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்கை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு பயங்கர எங்கேஜிங்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் பத்தி பார்த்தோம்னா ஒரு அப்பா பையன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சண்டை. அது என்ன சண்டை, அதுல யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா இருக்கு. வெங்கட் பிரபு ஹீரோன்னு இந்த படத்தை எடுத்திருந்தாலும் வெங்கட் பிரபு வில்லன் தான் இந்த படமே. தளபதி இளைய தளபதி இந்த படத்துல வந்து பயங்கர ஒரு ஷோல்டர்ல இந்த படத்தை எப்படி லியோல வந்து ஒன் மேன் ஷோவா காமிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த கோட் படத்திலேயே ஒன் மேன் ஷோவா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய கதை அளவுல பார்த்தோம்னா பெருசாவும் புதுசாவும் எதுவுமே இல்லை. நம்ம நினைச்சிருப்போம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்குமோ இல்ல டைம் டிராவலரா இருக்குமோ, இப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிளிக் தான். நம்மளும் வந்து கதையை வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் இந்த படத்தோடைய கதையும் இருக்கு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்டோட ஸ்டார்ட் ஆகி பயங்கர எங்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளே போனாலும் செகண்ட் ஹாஃப் அதை விட டபுள் மாஸா இருக்கு. எப்படி சொன்னாங்களோ கடைசி 40 நிமிஷம் வேற லெவல்ல இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவோட கடைசி 40 நிமிஷத்தை தெரிக்க விட்டுருந்தாங்க. முக்கியமா தளபதி இதுல ஒன் மேன் ஷோ காமிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ஹாஃப்லயும் வந்து கேமியோ எதிர்பார்த்தீங்களா, கேமியோவும் இருக்கு. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எதிர்பார்த்தீங்களா, இந்த பாட்டுல வந்து அங்கங்க புதுசா ஒருத்தங்க வருவாங்க எதிர்பார்த்தீங்களா, அதுவும் இருக்கு. இப்படி எல்லா சர்ப்ரைஸுமே படத்துல வச்சிருந்தாங்க. மாசான டைலாக்கா இருக்கட்டும், இந்த படத்தோடைய ரைட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், முக்கியமா இந்த 3 ஹவர் படத்துல எங்கேயுமே லேக் இல்லாம ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. கோட்டோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், தேர்ட் சிங்கிளா இருக்கட்டும், தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவர் கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இல்ல, இவர் கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பாட்டு இல்ல, கொஞ்சம் கூட கிரிப்பாவே இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம் யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம தியேட்டர்ல பார்க்கும்போது தலைவன் பின்னிட்டாண்டா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. விஜயோடைய அந்த டான்ஸுக்கும் யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த பாட்டுக்கும் ரசிகர்கள் ஏஞ்சி கொண்டாடாத அந்த பாட்டும் இல்லை, எந்த பாட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டாடி தீர்த்தாங்க. யார் என்ன வேணாலும் சொன்னா போங்கடா, யுவன் சங்கர் ராஜா தான் அப்படின்ட்டு ஒன்ஸ் அகைன் இதுல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மங்காத்த அளவுக்கு இல்லை, கம்பேர் பண்ணாம கோட் படத்துல வேற மாதிரியான ஒரு பிஜிஎம்மையும் வேற மாதிரியான ஒரு மியூசிக்கையும் கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஆரம்பத்துல வர எமோஷன் சீன் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பா டான்ஸ் அப்படின்றத மாசா இருக்கும். இந்த படத்துலயும் அதே மாதிரி பிஸ்திராம அந்த மாசை வந்து காமிச்சிருந்தாரு. ஆக்டிங் லெவல்ல பார்த்தோம்னா தலைவன் வந்து என்னடா நாளுக்கு நாள் வேற லெவல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்லையும் வந்து கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சது. இந்த இளைய தளபதி வர அந்த சீனா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லாவே மாசாவும் ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இளைய தளபதி ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்துல பெரிய பிளஸ் ஆகும். என்னடா இப்படி கண்ணிலே மிரட்டுறாடா தலைவன் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சது. செகண்ட் ஹாஃப்ல 40 நிமிஷம் என்னதான் பேங்கரா இருந்தாலும் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அங்கங்க அவங்களே பிளேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கதையோட எதுவுமே அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வரல அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. முக்கியமா வந்து ஒரு பெரிய மாஸ் ஆக்டர் இதுல வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அவருடைய கேமியோ கூட வந்து அந்த இடத்துல வருது. பட் ஆனால் அவங்களே அதை போட்டிருந்தாங்க நாட் இன் யூஸ் அப்படின்ட்டு. இதை வந்து அவங்க வந்து காமெடியா போட்டிருந்தாங்களா இல்லை வந்து யதார்த்தமா அதை வச்சிருந்தாங்களா இல்லை எனக்கு அது காமெடியா ஃபீல் ஆச்சா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இன்னொரு மாஸ் ஹீரோயினும் இன்னொரு இடத்துல வந்து கேமியோக்கு வந்து டான்ஸ்
டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிப்பே இல்லை, ஏதோ ஒன்று கதையோட ஒட்டாத மாதிரி அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் 2-3 இருந்துச்சு. அதை இந்த கதையோட ஒட்டியிருந்தாங்கன்னா இது இன்னும் இந்த படம் வந்து வேற லெவலில் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சது. வெங்கட் பிரபுவோடைய படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு காமன் ஃபேக்டர் அப்படின்றது ஹியூமர் தான். இந்த படத்துலையும் அந்த ஹியூமர் பிரேம்ஜி யோகி பாபு மூலியமா ரொம்ப அழகாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி விஜயுமே நிறைய இடத்துல வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கா வந்து அந்த காமெடி பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, இந்த படத்துல வர பிரபுதேவாவா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், லைலாவா இருக்கட்டும், ஸ்னேகாவா இருக்கட்டும், இது ஒரு நடிகர்கள் பட்டாளமே இதுல இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எங்கெங்கேயோ கொண்டு போய் ஐபிஎல்லையும் தளபதி விஜய் கிட்டேயும் வந்து முடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இன்னொரு அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் வர ஒரு சீன், அது அடுத்த பாட்டுக்கான லீடு, அதுக்கப்புறம் வர ப்ளூப்பர்ஸ், இது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா போய் படத்தை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவலில் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி சோஷியல் மீடியால ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல ரொம்ப டாப் நாச்சா ஒர்க்கா இருந்தாலும் இந்த படத்துடைய கதை அளவுல புதுமையா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமே. முக்கியமா இந்த படத்துடைய வில்லன் கதாபாத்திரத்துல வந்த மைக் மோகன் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான அந்த வில்லனுக்கு இவரு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற அந்த ஃபீலும் இருந்துச்சு. இந்த படத்தை பத்தி ஓவராலா பார்த்தோம்னா விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அமைஞ்சிருக்கு. நார்மல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு டீசென்டான படம், நல்ல படம். 3 ஹவர் படம் இவங்க கொடுத்திருந்தாலும் ரொம்ப வந்து இழுக்காம லேக்லாம் இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமாவே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி பல விஷயங்கள் இப்பயே சோஷியல் மீடியால நிறைய வந்துட்டே இருக்கு, நிறைய ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டே இருக்கு, அந்த ஸ்பாயிலர் அப்படின்றத கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா போய் இந்த தியேட்டர் மெட்டீரியல் உள்ள இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரா இந்த படம் இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். Till then, bye from Vignesh Vicky.